உலகின் மிகப்பெரிய சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு யுஎன்ஓ. அந்த யுஎன்ஓவினுடைய முகப்பு பக்கத்தில் எழுதியிருக்கக்கூடிய வாசகம், உன்னை போல் உன் அயலானையும் நேசி என்பதுதான். இந்த வாசகம் எங்கிருந்து கடன் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது பைபிளிலிருந்து கடன் பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பாதிரியாரை ஒரு சாலையில சர்வசாதாரணமாக ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இழுத்து சென்று மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு முறை சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதற்கு மற்றொரு ஆதாரம் பீகாரில் இருந்து வெளிவந்திருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்தால் நிச்சயமாக தெரியும் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று. श्रीराम पानी पिलाओ ए भाई इधर आ जाओ अरे श्रीराम जय 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 श्रीराम உலகின் மிகப்பெரிய சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு யுஎன்ஓ. அந்த யுஎன்ஓவினுடைய முகப்பு பக்கத்தில் எழுதியிருக்கக்கூடிய வாசகம், உன்னை போல் உன் அயலானையும் நேசி என்பதுதான். இந்த வாசகம் எங்கிருந்து கடன் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது பைபிளிலிருந்து கடன் பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பாதிரியாரை ஒரு சாலையில சர்வசாதாரணமாக ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இழுத்து சென்று அவரை தாக்கி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கக்கூடிய நிகழ்வு பீகாரில் நடந்திருக்கிறது. பட்ட பகல்ல இது நடக்குது பாருங்க. பட்ட பகல்ல ஒரு இறைப்பணி செய்வதற்காக கேரளாவிலிருந்து சன்னி என்று பெயருடைய ஒரு பாதிரியார் பீகாருக்கு செல்கிறார். அவரை பிடித்து வழிமறைத்து அவரை கடுமையாக தாக்கி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் என்று அந்த ரோட்ல அப்படி இழுத்து நரநரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாரதி சொன்ன வார்த்தை தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எனக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவரை இதே மாதிரி சிலுவையில் ஏற்றி இல்லையா, முள்கிரீடம் தலையில் சூடி சாட்டையடி குடித்து இழுத்து சென்ற அதிகார வர்க்கமும் அப்படி செய்தவர்களும் பின்பு என்ன ஆனார்கள் என்பதெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, உலகில் சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்வினை என்கிற ஒன்று நிச்சயமாக இருந்தே தீரும். அதுதான் உண்மை, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப பீகார்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்றால், நீங்க இன்னொரு இடத்துல, அதாவது வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு பாஜகவை சார்ந்த பெண்மணி ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா
ஒரு பள்ளிவாசல், ஒரு மசூதி இருக்கிறது. அவர் என்ன செய்தார் என்பதை அடுத்ததாக பாருங்கள். நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது மசூதியின் மீது அம்பு எய்து விடுகிறார்களாம். நான் கேட்கிறேன், இந்த சங்க பரிவாரங்கள், இந்த மோகன் பாகவத் மாதிரியானவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு சிறு, அதாவது கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன், இந்த அருணாச்சல் பிரதேசத்துல இவ்வளவு ஏரியாவை சைனாக்காரன் பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, இதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கோ இல்ல இது குறித்து கண்டிக்கிறது, குறைந்தபட்சம் மோடியை கண்டிக்கிறதுக்காக துப்பு இருக்கா? நீ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசலை குறிவைத்து நீ அம்பு எய்கிற மாதிரி எல்லாம் நீ காட்டிட்டு இருக்கிற. உனக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா? இப்படியா இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மதசார்பற்ற நாட்டில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் செய்யக்கூடிய காட்சியை பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடந்த சில வாரங்களாக கூடுதலான காட்சிகள் இப்படி வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமில்லை, இது பீகார்லையும் சரி, இது வட இந்தியாவில் நடைபெற்ற சம்பவங்களை பத்தி சொன்னோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவை நோக்கியும் கடுமையாக சங்க பரிவாரங்கள் இது போன்ற செயலில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப தெலுங்கானாவில் உங்களுக்கு தெரியும், ஒரு புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன், அந்த மாணவன் கிட்ட, ஏன்பா நீ சீருடை அணிந்து வரல, ஒரு மத அடையாளத்துடன் கூடிய உடையை அணிந்து வருகிறாயே என்று கேட்டதற்கு சங்க பரிவாரங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை எவ்வளவு கடுமையாக தாக்கினார்கள். அங்கிருந்த அன்னை தெரசாவுடைய புகைப்படத்தை அடித்து நொறுக்கினார்கள். முகப்பில் இருந்த மாதாவினுடைய அந்த சிலையை கூட சேதப்படுத்திய காட்சியெல்லாம் நம்ம வீடியோவாக பார்த்தோம். நான் ஒண்ணு சொல்றேங்க, திருமுருகன் காந்தி சமீபத்தில் சொல்லியிருந்தார், மீண்டும் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இவர்களுடைய பிதாமகர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிரிகள் என்று கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் கம்யூனிஸ்டுகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை இல்லாமலாக்குவதுதான் இவர்களுடைய திட்டம். அதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் திரைமறைவில் முன்னால் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது வெளிப்படையாக அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் தான் தற்போது இந்த வீடியோக்களாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வெளியே தெரிகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் விஷயங்கள் தான். இது மாதிரி இப்ப சமூக ஊடகங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துகிட்டதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் தெரியுது. ஆனால் தெரியாத எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இவனுங்க வலுவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களாகட்டும், பிற மதத்தை சார்ந்த மக்களாகட்டும், இவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்க முடியும்? அச்சத்தோடு வாழ வேண்டியது. ஒவ்வொரு நாளும் காலைல எழும்பி தூங்க போறது வரைக்கும், தூங்குறது கூட நிம்மதியா தூங்க முடியாது, அச்சத்தோடு வாழ வேண்டிய சூழலுக்கு சங்க பரிவாரங்கள் இந்தியாவை மாற்றி இருக்கிறார்கள். இதுல இருந்து நாம் தப்பிப்பது எப்படி? இல்லையா? அதான் நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. நாமும் நம் சகோதரர்களும் நிம்மதியாக இந்தியாவில் தூங்குவதற்கு என்ன வழி? ஒரே வழிதான், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.